गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த 2.5 வருஷமா நம்முடைய பிரத்யட்ச தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களை, சிறப்பான நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதை வடிவுல, அதாவது நான் கேட்டது படித்ததெல்லாம் உங்களுக்கு தொகுத்து சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு பெரியவனை பற்றி தெரியணும். ஏன்னா நடமாடும் தெய்வம் அவர். புரியுறதா? நான் இப்போ சொல்ல போகிற அற்புதம் பல வருஷத்துக்கு முன்னால் கர்நாடக மாநிலத்தில் நம்ம பெரியவா தங்கியிருந்த ஒரு சாதுர்மாசிய விரதத்தை போது தங்கியிருந்த போது நடந்த ஒரு அற்புதத்தை தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியும், நிறையா கேட்டிருப்பாள், படிச்சிருப்பாள். நானே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். பெரியவா நம்ம ஸ்ரீமடம் எங்கே கேம்ப் போட்டாலுமே அங்கெல்லாம் பார்த்தா அதீதமான பக்தர்கள் கூட்டம் வரும். அவருடைய கடைக்கன் பார்வை தன்மையில படாத, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இயங்குற பக்தர்கள் அவ்வளோ பேர் உண்டு. கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஊரில் தங்கியிருக்கார் பெரியவா, மைசூரில். அப்போ ஒரு நாள் நல்ல ஓரளவு நல்ல கூட்டம் மெதுவாக நாந்துன்னு இருக்கு. கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின்னு இருக்க. அப்போ ஒரு தம்பதி தன்னுடைய 2.5-3 வயசு குழந்தையோட வரா. ஓரளவு நல்ல ஒரு பணக்காரர்னு வச்சுக்கோங்க. அவரே பேர் நஞ்சுண்டையான், பேர் லிங்காயத். அவர் மனைவி புஷ்பலதா, குழந்தை ஜெயஸ்ரீ தூக்கின்னு வரா. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துன்னு இருக்கு. சில பேர் தங்களுடைய கஷ்டங்களை சொல்றா, பெரியவா ஆசீர்வதிக்கிற, பிரசாதம் கொடுத்து அனுப்புற, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துன்னு இருக்கு. மத்தியானம் 1 மணிக்கூர் ஆயிடுது. அப்பதான் அந்த நஞ்சுண்டையா ஃபேமிலி, நஞ்சுண்டையா ஒய்ஃபு குழந்தைய தூக்கணும் தாண்டியா அவரோட ரிட்டர்ன் வருது. போய் பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு நான் தழுதிருக்க நஞ்சுண்டையா கேட்குறேன். சொல்றார், இந்த மாதிரி குழந்தை 3 வயசு ஆகுது, அடுத்த மாதம் கார்த்திகை மாதம் வந்தால் 3 வயசு ஆக போகிறது குழந்தைக்கு. 10 நாள் 12 நாளைக்கு ஒரு தடவை ரத்த வாந்தியாக எடுக்கிற, ஒரு நாளைக்கு 2-3 தடவை எடுத்துறா. சோர்ந்து போயிடுறா. நானும் பார்க்காத வைத்தியம் கிடையாது, போகாத கோயில்கள் கிடையாது. வைத்தியம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மருத்துவர்களை போய் பார்த்தாலும் ஏதோ கொஞ்சம் மருந்து கொடுக்குறா, 1 வாரம் தங்க வைக்கிறா, சரியாக போகிறது. திருப்பி 10 நாள் கழிச்சு அதே மாதிரி வருது. குழந்தை தவிட்டு போயிடுறா. எங்களாலேயே ஜீரணிக்க முடியல, அந்த மனக்கவலை நிறையா இருக்குது பெரியவா அப்படின்னு சொல்லி நான் தழுதழுக்க கூடுறார். அந்த மனைவி புஷ்பலதாவும் அழறா கூட. என்ன இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஒரு சாதாரண ஜுரம் சொல்லி வந்தாலே அம்மா அப்பாக்கள் மனத்தளர்வு ஏற்படுறது உண்டு. அந்த மாதிரி தான் அந்த குழந்தை பாவம் 3 வயசுல அவ்வளோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ஓடியாடி விளையாடுறது. ஆனால் இந்த மாதிரி சொல்றது கெட்டதா எல்லாருக்குமே. பக்கத்தில் உள்ள கைங்கரியாக்காரர்களுக்கு கூட மனசு ஒரு மாதிரி பதபதைக்கு, ஆகா இந்த மாதிரி அழகான ஒரு குழந்தை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவா ஒன்றும் சொல்லலை, ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆசீர்வாதம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு சொல்றார், நஞ்சுண்டையா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் நஞ்சன்மேடு கோயிலுக்கு போவோம். அங்கே குழந்தைக்கு அன்னப்பிரசாசனம் பண்ணிடுங்கோ. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு 20-22 கிலோமீட்டரில் இது இருக்கு இல்லையா, நம்ம மைசூர் சாமுண்டேஸ்வரி. ஒரு மண்டலம் குழந்தைய தூக்கின்னு போய் குழந்தைய தரிசனம் பண்ண வைங்க. சாமுண்டேஸ்வரி எல்லாம் நடந்து சரியாக போட முடியுங்க. பெரியவாளை நமஸ்கரிச்சுட்டு கிளம்பி போயிடுறேன். இது முடிஞ்சு பல வருஷம் ஆயிடும். இப்ப பெரியவா அந்த கர்நாடக மாநிலம் மைசூரை ஒட்டி நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கிற மகாகாவில் தங்கியிருக்கார். ஏன்னா பெரியவா உங்களுக்கு தெரியும், கால்நடையாவே நம்ம பாரதத்தை புண்ணிய பூமியை 2 முறை வலம் வந்தவா. நடந்துதான் எங்க போனாங்க. பல்லக்கெல்லாம் கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் பல்லக்கில் கூட ஏறதில்லை, நடந்துதான். மகாகாவில் தங்கியிருக்கார் பெரியவா. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது,
இதே மாதிரி தான் கூட்டம் இருக்கு, கட்டுக்கிடுங்க, அது கூட்டம் வந்துட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இதே நஞ்சுண்டைய அவர் மனைவி புஷ்பலதா, அந்த பொண்ணு குழந்தை ஜெயஸ்ரீ 3 பேரும் வர பரிசையில் நிற்கிற அவாட்டான்னு வந்துடுத்து. பெரியவா கேட்கிற நஞ்சுண்டியா சொல்லுங்க அப்படி தூக்கி வாரி போறது அவருக்கு என்னடா கிட்டத்தட்ட 17-18 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா இப்பயும் பேரை கரெக்டா கேட்கிறானே அப்படி அவன் 2 பேர்ட்டையும் கேட்கிற பெரியவா, என்ன நான் சொன்னதெல்லாம் செஞ்சல சொல்லுங்க, என்ன திடீர்னு விஜயம் இங்க அப்படின்னு. நஞ்சுண்டையா சொல்றார், என் பொண்ணு ஜெயஸ்ரீ இவருக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, 10 பத்திரிகை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு தான் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்கிறார். அந்த மூங்கில் தட்டுல பழக்கூடைகள் பழங்க வகைகளோட கொண்டு வந்து வைக்கிறார். ஆச்சரியமா இருக்கு எல்லாரும் கைங்கரியக்காரனுக்கு. பெரியவா கேட்கிறார், இந்த ரத்தவாந்தி எடுத்த பொண்ணு தான் இது சரியா படுத்த அப்படிங்கிறார். இன்னும் தூக்கி வாரி போடுறது யாரு? புஷ்பலதான் நஞ்சுண்டையா 2 பேருக்கு. கிட்டத்தட்ட 17-18 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்வு. பேரை கரெக்டா சொல்றார், ரத்தவாந்தி எடுத்த பொண்ணான்னு கேட்கிறார். அந்த குடும்பம் நஞ்சுண்டியா ஒய்ஃபே இந்த மாதிரி இந்த குழந்தை சின்ன வயசுல ரத்தவாந்தி எடுத்து தோண்டு போனதெல்லாம் கூட மறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கே அந்த ஒரு ஞாபகம் இல்லை. ஆமாம் பரிவா அப்படின்னு சொல்லி நான் தழுதழுக்க கண்ணில் கண்ணீர் விடுறது நமஸ்காரம் பண்றேன். இது ஆனந்த கண்ணீர் அவளுக்கு. அந்த பொண்ணு 3 வயசா இருக்கும்போது நடந்து. அப்புறம் பெரியவாள்கிட்ட நஞ்சுண்டியா சொல்றாரு நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா நீங்க சொன்ன மாதிரியே நஞ்சம்மேடு இந்த ஊருக்கு போய் கோயில்ல அன்னப்பிரசாசனம் பண்ண குழந்தைக்கு, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே மைசூர் சாமுண்டீஸ்வரி 1 மண்டலம் தரிசிக்க வச்சோம். அதுக்கப்புறம் பெரியவா இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு முறையும் வாந்தி எடுக்கல. ஆச்சரியம் பாருங்க இல்லையா? பெரியவா ஒரு சிறு உபகாரம், சிறு இதுதான் சொல்லியிருக்காரு. இது இந்த மாதிரி கோயிலுக்கு போய் அன்னப்பிரசாதனம் பண்ணுங்க, 1 மண்டலம் கோயிலை தரிசிங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், யாருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு. ஏன்னா அவர் தான் தெய்வமாச்சே. பெரியவா வேற, பரமேஸ்வரன் வேற கிடையாது, 2 பேருமே ஒண்ணுதான். இதுக்கு யாருக்கும் எந்த ஒரு ஐயப்படமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடும், அவர் பார்த்து பாருங்களா, புரியுறதா? அது மட்டும் இல்லாம பெரியவருடைய ஞாபக சக்தி இருக்கு இல்லையா, ரொம்ப அபரிதமானது. கிட்டத்தட்ட 17-18 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்வை கூறி கூட்டு வந்த அந்த அப்பா அம்மா பேரையும் சொல்றான் இல்லையா, என்ன ஒரு ஞாபக சக்தி பாருங்க. நம்மளுக்கெல்லாம் வராது. 2-3 நாள் முன்னால படிச்ச ஒரு பாடத்தையே செய்தி பேப்பர்ல இருந்து ஒரு செய்தி கூட மறந்து. ஆனா பெரியவா அப்படி கிடையாது, அபாரமான ஞாபக சக்தி, தவ வலிமை, அது வேற ஒன்றும் கிடையாது. புரியுறதா? அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர, ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, கமகோடி சங்கர, எல்லாருக்கும்